இரண்டு குறிப்பேடு அதிகாரம் 32 அசீரியரின் அச்சுறுத்தல். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் அசீரிய மன்னன் சனகெரிபு யூதாவிற்கு எதிராக படையெடுத்து அரண்சூழ் நகர்களை கைப்பற்றுமாறு அவற்றினை முற்றுகையிட்டான். சனகெரிபு எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்திருப்பதை எசேக்கியா கண்டபோது நகருக்கு வெளியே இருந்த நீரூற்றுகளை அடைப்பது பற்றி தம் தலைவர்களோடும் வலிமைமிகு வீரர்களோடும் கலந்தாய்ந்தார். அவர்களும் அதனை ஆதரித்தனர். அசீரிய மன்னர்கள் வந்து இவ்வளவு தண்ணீரை ஏன் காண வேண்டும் என்று கூறி மக்களில் பலர் ஒன்று திரண்டு நாட்டின் எல்லா நீரூற்றுகளையும் ஓடைகளையும் அடைத்துவிட்டனர். அவர் பெருமுயற்சி செய்து இடிந்து போன மதில்களை மீண்டும் கட்டி அவற்றில் காவல் மாடங்களை எழுப்பினார். தாவீது நகரில் மில்லோ என்ற கோட்டையை வலுப்படுத்தினார். அத்துடன் திரளான படைக்கலன்களையும் கேடயங்களையும் தயாரித்தார். பின்பு படைத்தலைவர்களை மக்களின் தளபதிகளாக நியமித்து அவர்களை நகர் வாயிலின் திறந்த முற்றத்தில் ஒன்று திரட்டினார். பின்பு அவர்களை நோக்கி, மன வலிமையுடன் இருங்கள், அஞ்சாதீர்கள். அசீரிய மன்னனையும் அவனது பெரும் படையையும் கண்டு நீங்கள் கலக்கமுற வேண்டாம். ஏனெனில் அவனுக்கு இருப்பதை விட நம்மிடமே பெரிய படையுள்ளது. அவனது படைக்கலன் வெறும் மனித புயமே. ஆனால் நமக்கு உதவி புரியவும் நம்முடன் போர் புரியவும் நம் கடவுளாம் ஆண்டவரே நம்மோடு இருக்கிறார் என்று அவர்களது மனதை தொடும் அளவுக்கு பேசினார். அரசர் எசேக்கியாவின் வார்த்தைகளை கேட்ட மக்கள் மிகுந்த ஊக்கமடைந்தனர். இதன்பின் அசீரிய மன்னன் சனகெரிபு இலாசிக்கில் தனது முழு படையுடன் முற்றுகையிட்டு கொண்டு யூத அரசன் எசேக்கியாவிடமும் அவன் வாழ்ந்த யூத மக்கள் எல்லாரிடமும் தன் அலுவலர்களை அனுப்பினான். அவர்கள், அசீரிய மன்னன் சனகெரிபு சொல்வது இதுவே: முற்றுகைக்குட்பட்ட எருசலேமில் நீங்கள் எதை நம்பி தங்கியிருக்கிறீர்கள்? தம் கடவுளாம் ஆண்டவர் அசீரிய மன்னரிடமிருந்து நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி பசியாலும் தாகத்தாலும் நீங்கள் மடியுமாறு எசேக்கியா உங்களை வழித்தவறி நடத்துகிறான் அன்றோ? அவர்தம் தொழுகை மேடுகள் பலிபீடங்கள் அத்தனையும் தகர்த்துவிட்டு ஒரே பலிபீடத்தில் வழிபடவும் தூபமிடவும் வேண்டும் என்று யூதாவுக்கும் எருசலேமுக்கும் கட்டளையிட்டது இந்த எசேக்கியா அன்றோ? மற்ற நாட்டு மக்கள் எல்லாருக்கும் நானும் என் மூதாதையர்களும் செய்ததை நீங்களும் அறியீரோ? என் மூதாதையர் முற்றிலுமாய் அழித்த அந்த நாடுகளின் தெய்வங்களில் ஏதேனும் ஒன்றால் தன்னை வழிபட்டு வந்த ஒருவனை எனது கையிலிருந்து காப்பாற்ற முடிந்ததா? அதே போன்று உங்கள் கடவுளாலும் உங்களை என்னிடமிருந்து விடுவிக்க இயலாது. ஆதலால் எசேக்கியா இப்படி உங்களை ஏமாற்றவோ வஞ்சிக்கவோ விடாதீர். அவனை நம்ப வேண்டாம். ஏனெனில் என்னிடமிருந்தோ என் மூதாதையரிடமிருந்தோ எந்த நாட்டையும் அரசையும் சார்ந்த தெய்வமும் தன் மக்களை காப்பாற்றியதில்லை என்று கூறினர். அவன் அலுவலர் கடவுளாம் ஆண்டவருக்கும் அவர்தம் அடியார் எசேக்கியாவுக்கும் எதிராக இன்னும் அதிகமாக பேசினர். மேலும் சனகெரிபு இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக பழிப்புரை மடல்களை எழுதினான். அதில் ஆண்டவருக்கு எதிராக மற்ற நாடுகளின் தெய்வங்களால் தங்கள் மக்களை என்னிடமிருந்து காப்பாற்ற இயலவில்லை, அதே போன்று எசேக்கியாவின் கடவுளும் தன் மக்களை என்னிடமிருந்து காப்பாற்ற முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார். சனகெரிபின் அலுவலர்கள் மதில்களின் மேல் இருந்த எருசலேம் மக்களை அச்சுறுத்தி கலக்கமுற செய்து நகர்களை கைப்பற்றுமாறு அவன் வார்த்தைகளை யூதாவின் மொழியில் உரக்க கத்தினர். அவர்கள் மனித கைகளினால் உருவாக்கப்பட்ட மற்ற நாடுகளை சேர்ந்த மக்களின் தெய்வங்களை பற்றி இழிவாக பேசியது போன்று எருசலேமின் கடவுளுக்கு எதிராகவும் பேசினர். இதை குறித்து அரசர் எசேக்கியாவும் ஆமோச்சின் மகன் இறைவாக்கினர் ஏசாயாவும் மன்றாடி விண்ணை நோக்கி கூக்குரலிட்டனர். அப்பொழுது ஆண்டவர் ஒரு வானதூதரை அனுப்பி அசீரிய மன்னனின் பாசறையில் இருந்த ஆற்றல் மிகு வீரர் அனைவரையும் அலுவலர்களையும் படை தலைவர்களையும் கொன்றொழித்தார். அதனால் அசீரிய மன்னன் அவமானப்பட்டு தனது நாட்டுக்கு திரும்பினான். அங்கே அவன் தனது தெய்வத்தின் கோவிலுக்குள் நுழைந்த போது அவன் சொந்த புதல்வரே அவனை வாளால் வெட்டி வீழ்த்தினர். இவ்வாறு அசீரிய மன்னன் சனகெரிபிடமிருந்தும்
மற்ற எல்லா எதிரிகளிடமிருந்தும் ஆண்டவர் எசேக்கியாவும் எருசலேம் மக்களையும் காப்பாற்றி அவர்களுக்கு எப்பக்கமும் பாதுகாப்பு அளித்தார். பலர் ஆண்டவருக்காக எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் அரசர் எசேக்கியாவுக்கு விலை மதிப்பற்ற அன்பளிப்புகளையும் கொண்டு வந்தனர். இதன் பிறகு அவர் எல்லா நாடுகளின் பார்வையில் உயர்ந்தவராக விளங்கினார். எசேக்கியாவின் நோயும் ஆணவமும். எசேக்கியா நோயுற்று இறக்கும் நிலையில் இருந்தார். அப்பொழுது அவர் ஆண்டவரிடம் மன்றாட, ஆண்டவரும் அவருக்கு செவிசாய்த்து ஓர் அடையாளத்தை அளித்தார். ஆனால் எசேக்கியா தமக்கு அளிக்கப்பட்டிருந்த அருளுதவிக்கேற்ப நடக்கவில்லை. அவர் மனம் செருக்குற்றது. இதனால் அவர் மீதும் யூதா எருசலேம் மீதும் ஆண்டவர் சினமுற்றார். ஆயினும் தமது மனதின் செருக்கிற்காக எசேக்கியாவும் அவருடன் எருசலேம் மக்களும் மனம் வருந்தினர். எனவே எசேக்கியாவின் காலத்தில் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் விழவில்லை. எசேக்கியாவின் செல்வம். எசேக்கியா மிகுந்த செல்வமும் மதிப்பும் பெற்றிருந்தார். வெள்ளி, பொன், விலை மதிப்பற்ற கற்கள், நறுமண வகைகள், பலவித போர்க்கருவிகள், விலையேற்ற பெற்ற கலன்கள் ஆகிய மிகுதியான செல்வத்தை கொண்டிருந்தார். மேலும் அவர் மிகுந்து வரும் தானியமும் புதிய திராட்சை ரசமும் எண்ணெய் ஆகியவற்றை சேர்த்து வைக்க கிடங்குகளையும் கால்நடைகளுக்கு தொழுவங்களையும் ஆடுகளுக்கு பட்டிகளையும் அமைத்திருந்தார். கடவுள் அவருக்கு நிறைவான ஆசி வழங்கி இருந்ததால் அவர் பல நகர்களையும் ஏராளமான கால்நடைகளையும் செல்வமாக கொண்டிருந்தார். எசேக்கியா கீகோன் ஆற்றின் மேற்புறத்தில் அணை கட்டி தாவீது நகரின் மேற்பகுதியில் கீழே திருப்பிவிட்டார். எசேக்கியா தம் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கண்டார். நாட்டில் நடக்கும் வியப்புக்குரிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிந்து கொள்ள பாபிலோன் அதிகாரிகளிடமிருந்து தூதர்கள் வந்தனர். அப்போது எசேக்கியாவின் மனதை சோதிக்க கடவுள் அவரை கைவிட்டு விட்டார். எசேக்கியாவின் இறப்பு. எசேக்கியாவின் பிற செயல்களும் அவர்தம் பக்தி செயல்கள் யாவும் ஆமோற்று மகனான இறைவாக்கினர் எசாயா எழுதிய காட்சிகளிலும் யூதா இஸ்ரேல் அரசர்களின் ஆட்சி குறிப்பேட்டிலும் எழுதப்பட்டுள்ளன. எசேக்கியா தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் புதல்வருக்குரிய கல்லறைகளில் உயர்ந்த ஒன்றில் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் இறந்தபோது யூதா எருசலேம் மக்கள் எல்லாரும் அவருக்கு சிறப்பு மரியாதை செய்தனர். அவருக்கு பின் அவர் தம் மகன் மனாசே அரசனானான்.